இன்றைய ஆத்மீக தேன். ஆதியாகமம் 15:1 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகாபெரும் பலனுமாயிருக்கின்றேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்று தினத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நீ எதை குறித்தும் பயப்படாதே. ஆம், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சந்தித்து மனம் உடைந்து போயிருந்ததான வேளையிலே இவ்வார்த்தை வந்தது. உன்னுடைய ஜீவியத்திலும் பலவிதமான மன அழுத்தங்கள் காணப்படலாம். அநேக சம்பவங்கள் கேள்விக்குறியாக பிரச்சனைகளாய் உன்னை சுற்றி கொண்டு இருக்கலாம். நீ அதை மறக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவைகளோ அட்டையை போல உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். இதோ என் தேவனாகிய கர்த்தர் இன்று தினத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடயமாயிருப்பேன். ஆம், பூமியின் கேடயங்கள் எல்லாம் கர்த்தருடையதா இருக்கிறது. அவரே வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிக்கிறதான தேவன். அவர் உன்னை காக்கும் பொழுது ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய அனுமதிக்க மாட்டார். அவருடைய பாதுகாப்பு மேன்மை உள்ளதா இருக்கின்றது. தீங்கு நாட்களில் அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும் கேடயமா இருந்து உனக்கு வேண்டிய ஞானத்தின் பலன், அறிவின் பலன், செல்வத்தின் பலன், செயலாற்றம் செய்யும் ஆற்றலின் பலனை உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆனபடியால் உன் தனிமையை குறித்தோ இல்லது உன்னுடைய ஏழாமை குறித்தோ இல்லாவிட்டால் உன்னுடைய பேதமையை குறித்தோ நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே. உனக்கு வேண்டிய பலன் உன்னோடு இருக்கின்றது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேண்டிய எல்லா விதத்திலும் பலனை தந்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருக்குள் சகல விதமான ஐஸ்வர்யமும் ஞானமும் பொக்கிஷமாய் அடங்கியிருக்கிறது. மனம் சோர்ந்து போகாதே. காரியங்கள் பலவிதமாய் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் உன்னோடு இருக்கிறதான தேவன் உன்னை பார்த்து இன்றைய தினத்தில் தைரியம் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு மகாபெரும் பலனாயிருந்த உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகாதே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, வெளியே சொல்ல முடியாதபடி படுக்கையில் அழுது கொண்டு தனியே குமரி கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீர் அல்லவோ? ஆம் தகப்பனே, எளியவர்களை என்றும் மறவாத தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, குடும்பத்தில் கீழ்ப்படியாமையும் பிள்ளைகளின் நிமித்தம் சஞ்சலப்படுகிற பெற்றோர்கள் மேலே தேவ சமாதானம் வந்து இறங்குவதாக. ஆம் தகப்பனே, பலவிதமான சுழல் காற்றுகள் நிமித்தம் அடிக்கப்பட்டு உலகத்திலும் பாதிக்கப்பட்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தகுந்த சகாயத்தை நீர் செய்வீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யாமல் வேறு யார் சகாயம் செய்ய முடியும்? ஆனபடியால் எங்களை உண்டாக்கின தெய்வமே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து அற்புதங்களை அவர்கள் கண்டு கலிகூறும்படியான சாட்சிகளை எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.